ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் உங்க ஆதன் ப்ரௌனி. இன்னைக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ் கிரீம் கேக்ல பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல 2 எக்க போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளோட வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா 2 எக்கையும் பீட் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இல்லாம நல்லா பீட் பண்ணணுங்க. அப்பனா தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியா வரும். இந்த பீட்டிங் ப்ராசஸ்ல நடுவுலயே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த வீடியோல வர மாரி நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இந்த மாரி இப்ப பாருங்க, எவ்ளோ நல்லா கிரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்குன்னு. இது வர வரைக்கும் நம்ம நல்லா நம்மளோட எக்கையும், இந்த வெண்ணிலா எசன்ஸையும் நல்லா நம்ம பீட் பண்ண போறோம். அப்பனா தான் நம்மளோட கேக் வந்து ஃப்ளஃபியா வரும். பாருங்க, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப பண்ணல. அதனால திருப்பியும் அகைன் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மைதாவ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண ஃப்ளார எல்லாமே கெட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே சலிச்சு வச்சுட்டேங்க. நீங்களும் இதே மாரி சலிச்சுட்டு போடுங்க. அப்பனா தான் நம்மளோட இந்த ஃப்ளார்ஸ்லாம் என்ன ஆகும், கெட்டினஸ் இல்லாம நல்லா வரும் நம்மளுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளோட பேட்டர வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம டின்ல வந்து ஊத்திரலாம் நம்மளோட பேட்டர. ஊத்திட்டு நல்லா ஒரு டூத் பிக்க வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஆல் சைட்ஸும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டின்ன நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாரி தான் தட்டி விட்டுட்டு, நம்மளோட பேக்கிங்க்கு ரெடியாக போகுது நம்மளோட கேக் இப்போ. நெக்ஸ்ட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல 30 டூ 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட ஒரு ஃப்ளஃபியான ஸ்பான்ஜி கேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐசிங். ஐசிங் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஐசிங்க்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்பான்ஜ் கேக்க 3 பீஸா கட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட விப்பிங் கிரீம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம், ஒரு பவுல்ல விப்பிங் கிரீம நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இந்த மாரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால பீட்டிங் நல்லா பண்ணணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஐசிங்கும் பெர்ஃபெக்ட்டா வருங்க. இந்த விப்பிங் கிரீம் பீட் பண்ற ப்ராசஸ் எப்படி நம்மளோட ஐசனிங்க்கு இம்பார்ட்டனோ, நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதும் அவ்ளோ இம்பார்ட்டன்ட்ங்க. அப்பனா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஐசிங் ப்ராசஸ்க்கு வரலாம் நம்ம. இந்த பீட் பண்ண ஐ பீட் பண்ண விப்பிங் கிரீம் நல்லா ஸ்டிஃப் பீக் ப்ராசஸ் வரைக்கும் வீடியோல வர கன்சிஸ்டன்சிய பாருங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கேக்க ரெடி பண்ணிறலாம். நம்ம அ இந்த ஐசிங் முடிச்சோனே நம்ம சுகர் சிரப்பும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இனி என்ன நம்ம கேக் வந்து அலைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 பீஸஸா கட் பண்ணி வச்ச கேக்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு, அதுல சுகர் சிரப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் இந்த விப்பிங் கிரீம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கரண்ட் கிரஷ் 3யுமே நல்லா ஆ நெக்ஸ்ட் 3மே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இந்த ப்ராசஸ்ல 3 பீஸஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 பீஸஸும் இதே ப்ராசஸ்ல. ஃபர்ஸ்ட் சுகர் சிரப்பு, அப்புறம் விப்பிங் கிரீம், அப்புறமேட்டுக்கு பிளாக் கரண்ட் கிரஷ். அந்த மாரி 3யுமே வச்சு நம்ம அழகா அலைன் பண்ணி ஃபுல்லா நம்ம கேக் ஃபுல்லா ஐஸ்னிங் பண்ணியாச்சு. டிசைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டிசைன்ல பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும். இப்போ கேக் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரசமலாய் கேக்கு, சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு, பென்டோ கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட்டு இந்த மாரி வெரைட்டி ஆஃப் கேக்ஸுமே நம்ம பண்றோங்க. நெக்ஸ்ட் ஃப்ளேவர்லயுமே நெறைய வெரைட்டி இருக்கு. ஸ்ட்ராபெர்ரி, பட்டர்ஸ்காட்ச், மேங்கோ, பைனாப்பிள் அப்புறம் இன்னைக்கு பண்ற ஆர்டர் வந்து பிளாக் கரண்ட். இந்த மாரி நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற ஃப்ளேவர்லயுமே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட நம்மளோட ஃபில்லிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா இந்த மாரி வந்து கேக்ஸ்ல ஃபில்லிங்ஸா போடுவாங்க. அதே மாரி நம்மளோட சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டு இதையுமே நம்ம ஃபில்லிங்ஸா கேக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு நட்ஸ் தான் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல நட்ஸ் இல்லாம கூட நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோங்க. நம்மளோட ரெகுலர் ஆர்டர்ஸு, கேக்ஸ் வெரைட்டி எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டா ஐடில ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க நம்மளோட ஆதன் ப்ரௌனி பேஜ இன்ஸ்டால போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸு, கேக் வெரைட்டீஸு, டிசைன்ஸு எல்லாமே உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு ஐடியா கிடைக்கும்.
மறக்காம இன்ஸ்டால போய் ஆதன் ப்ரௌனி பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, மினியான் தீம் தான். மினியான் தீம் கேக் தான் நம்ம வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. நம்மளோட மினியான் தீம் கேக் ஃபுல் ஃபினிஷ்டா அழகா எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்குன்னு. இன்னைக்கு நம்ம பார்த்த ஃப்ரெஷ் கிரீம் கேக்கோட ஆர்டர் இதோட முடிஞ்சிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் திரும்பி நான் வந்து மீட் பண்றேன். பாய். நன்றி.